சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். Happy married life. Thank you. Congratulations. Thank you. எப்போ பிளான் பண்ண இந்த மேரேஜ் ஒரு வழியா இப்ப நடக்க போதில்ல. எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. அப்புறம் அர்ஜுன், எப்ப குட்டி மலரையும் குட்டி அர்ஜுனையும் கையில கொடுக்க போறீங்க? நாங்க எப்ப கொஞ்சறது? ஐயோ, மலரோட கர்ப்பம் கலைஞ்சு போன தெரியாம பேசுறாங்களே, இவங்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? பொய்யா நடிக்கிறது ரொம்ப தப்பாவும் கஷ்டமாவும் இருக்கே. Hey, ஏன் ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க? நாங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல, கூடி சீக்கிரத்திலேயே குட்டி மலர் வந்துருவாங்க. குட்டி அர்ஜுன் தான் வரணும். அதுக்காக ஏன் சண்டை போடுறீங்க? ட்வின்ஸ் பிறக்கணும்னு வேண்டிக் கூடாதா? ஆமா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. முகத்தை சிரிச்ச மாதிரி வை, இல்லனா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சார் போட்டோ எடுக்கணும், சார் கிட்ட வந்துருங்க. அர்ஜுன் வாங்க வாங்க வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much. ஸ்மைல். தேங்க் யூ சார். அப்புறம் மகேஷும் அஞ்சலியும் வந்திருக்காங்க. நீங்க அவங்க கூட போய் பேசிட்டு இருங்க. ஓகே, நாங்க கேட்றோம். ஓகே. அப்புறம் ஸ்டெப்ஸ்ல ரொம்ப பார்த்து இறங்கணும். கர்ப்பமா இருக்கிற போது 5 மாசம் உடம்பு ரொம்ப அழட்டிக்க கூடாது. அடுத்த 5 மாசம் லேசியா இருக்க கூடாது. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். சரியா? ஹேய், ஸ்டேஜ்லயும் நர்ஸ் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளவுதான். சரி, பாத்து போ. வா மலர். மெதுவா போங்க. ஓகே. இந்தா, நீ கேட்ட பணம். இவன் பேர் எழில். இன்னைக்கு இவனுக்கும் கையலுங்கிற பொண்ணுக்கும் ஆர்கே கல்யாண மண்டபத்துல ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. இவனை தான் நீங்க போட்டு தரணும். டேய், என்னடா யோசிக்கிற? இல்ல பாஸ், விடிஞ்சது இவனுக்கு கல்யாணம். ஆனா இவனை நீங்க கொலை பண்ண சொல்றீங்களே, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. இந்த பொறுக்கி ராஸ்கல் இருக்கான்ல, இவன் நல்லவன் இல்ல. என் இடத்துக்கே வந்து என் மூஞ்சில துணியை போட்டு என்னை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். கோழத்தனமா பின்னாடி வந்து தாக்குனவன சும்மா விட சொல்றியா? இங்க பாரு, நீ அந்த மண்டபத்துக்குள்ள கூட்டத்தோட கூட்டமா போய் கத்தியால அவனை குத்தி கொல்றீங்க. அவன் சாகணும். பாஸ், நீங்க பணம் கொடுத்துட்டீங்கல்ல, மேட்டரை பக்காவா முடிச்சிட்டு உங்களை மீட் பண்றோம். ஓகே? டேய் வாங்கடா. நில்றா. இப்படியேவா போறீங்க? ஆமா பாஸ். இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா மாட்டுவீங்க. ஒண்ணு பண்ணு, நீட்டா ஒரு கோட் சூட்டோ இல்ல வேட்டி சட்டைய போட்டுக்கிட்டு ரிசப்ஷனுக்கு போற மாதிரி போகணும். சரிங்க பாரு, எக்காரணத்தை கொண்டும் அவன் மிஸ் ஆக கூடாது. அதே மாதிரி நீங்களும் மாட்டிக்க கூடாது. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி டிப் டாப்பா கிளம்பி போயிட்டு அவன் கதையை முடிச்சுட்டு வந்துடும். இங்க பாரு, அந்த கல்யாண பொண்ணு கையில் இருக்கால, அவ ரொம்ப ஷார்ப்பானவ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பாஸ், அவளை விட நாங்க ரொம்ப ஷார்ப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளைக்கு பொக்கே கொடுக்கற மாதிரி போய் அதுல ஒளிச்சு வச்சிருக்க கத்தி எடுத்து சதக்கு சதக்கு சதக்குன்னு அவனை 4 குத்து குத்தி தீத்து கட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறோம். என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனா மாட்டிக்க கூடாது. ஓகே பாஸ். ஓகே சார். வாங்கடா. அண்ணே, நான் அது வந்துறேன். சரிம்மா, போய்ட்டு வா. வாங்க மாமா, உள்ள போங்க. அத்தை அங்கதான் இருக்காங்க. நான் பாத்துறேன். சரி, வரோம் கையல். சாப்பிட்டு போங்க. வரேன் சார். மூர்த்தி வாங்க, மாமா வந்திருக்காரு பாரு. And இப்போ RK Group of Companies-ஓட MD Mrs. ராஜலட்சுமி and கதிரவன் சார் வந்திருக்காங்க. நம்ம கயல் குடும்பத்தினர் சார்பா அவங்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சார் ப்ளீஸ் வாங்க. வாங்க போங்க. வாமா, வா.
வெல்கம் மேம். வணக்கம் மாப்ள. வாங்க. வணக்கம் மேம், எங்க கப்பல விஷ் பண்ணி நீங்களும் சில வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறோம். இப்போ நீங்க சொன்னீங்களே ஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டின்னு, அப்படி சொல்றதுல எனக்கு பெருமை இல்ல. அதை விட இந்த சபையில கையலோட அத்தைன்னு சொல்றது தான் எனக்கு பெருமை. என் வாழ்க்கையில ரொம்ப நேசிச்சு ரசிச்சு வியந்து பாக்குற ஒரு பொண்ணுனா அது நான் மட்டும்தான். ஆனா அப்படிப்பட்ட நானே வியந்து பாக்குற இன்னொரு பொண்ணுனா அது நம்ம கையல் தான். கையல் வேற யாரும் இல்ல, என் அண்ணன் பொண்ணுதான். நானும் கையல் மாதிரி தான். மனசுக்கு பிடிச்சவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்ன, கையலுக்கு வீட்டு சப்போர்ட் இருந்துச்சு, எனக்கு அது கிடைக்கல. அந்த காலத்துல காதல்னா தப்பாதான் பார்த்தாங்க. சரி, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், வீட்ல எங்களை ஏத்துக்கலன்னு வெக்ஸ் ஆகாம நாங்க தொடர்ந்து உழைச்சோம். எங்களை தூக்கி எறிஞ்ச கைகள் எல்லாமே எங்களை பார்த்து கும்பிடணும்னு நினைச்சோம். வைராகியத்தோட கஷ்டப்பட்டு அதை நடத்தியும் காட்டணும். விடாமுயற்சியோட உழைச்சு இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியா இருக்கும். இதெல்லாம் நான் நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு என் சுயநலத்துல வந்ததுதான். அதனால நான் யாரையும் கெடுக்கல, அது வேற விஷயம். ஆனா கையல் அந்த மாதிரி இல்ல. அவ ஒரு ஆலமரம், பறந்து விரிஞ்ச மனசுக்காரி. சுயநலவாதிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல கையல் ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. தன்னை பத்தி யோசிக்கிறதை விட மத்தவங்களை பத்தி யோசிக்கிறது தான் அதிகம். ரொம்ப ஓவரா தான் பேசுறா. கூட இருக்கிறவங்கள ரொம்ப கம்ஃபர்ட்டா பாத்துப்பா. தன்னை காயப்படுத்துறவங்களுக்கும் நல்லது மட்டுமே செய்யற தாயுள்ளம் படைச்சு தங்கமான பொண்ணு. இந்த பொண்ணை கட்டிக்க உண்மையிலேயே எழில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்.